இந்த ஜோதிடத்துறையில இருக்கீங்க, எத்தனை வருடமா இந்த ஜோதிடத்துறையில இருக்கீங்க? எல்லாருக்கும் ஜோதிடத்துல ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்ல ரொம்ப பிடிச்சு போயோ இல்ல ஏதோ ஒரு காரணத்துல ஆரம்பிப்பாங்க. நான் ஆரம்பிச்ச காரணம் என்னன்னா குழப்பம். நீங்க ஜோதிடத்துல பல வகைகள் இருக்கு. ஆரூடம் இருக்கு, பாரம்பரியம் சொல்றாங்க, அதுக்கப்புறம் கேபி சிஸ்டம், கேபி சிஸ்டம், அதுக்கப்புறம் இன்னுமே இப்ப புதுசா நிறைய வந்துருச்சு. அப்படின்னா சாராம்சம் ஒண்ணுதான். ஜோதிடம் கத்துக்கணும்னா தெய்வ அனுகூலம்னோ இல்ல அந்த பாரம்பரியத்துல வந்தவங்களுக்கு மட்டும்தான் வரணும்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்போ ஒரு மெடிசின் படிக்கிறாங்க, மெடிசின் அது பாரம்பரிய குடும்பத்துல இருந்து தான் வர்றவங்களுக்கு மட்டும்தான் மெடிசின் வருதா? ஜோதிடத்தின் கடினமான வார்த்தைகள் கிடையாது, ரொம்ப ரொம்ப எளிமையான வார்த்தைகள். நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களை வைத்து நாம எப்படி ஜோதிடம் கத்துக்கிறது, இந்த பல கோணத்துல என்ன சிந்திக்க வச்சது என்னுடைய குருநாதர் ஐயா திரு தங்கபாண்டியன் ஐயா தான் என்னுடைய குருநாதர். இப்ப இந்த தனி கொடுத்தன வரும்போது ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குழந்தைகள் தான். அப்ப நமக்கு வரக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் இல்ல அகம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம ரொம்பவே மனசு வந்து குழம்பிக்கிறோம், தடுமாறுறோம், சலனப்படுறோம். 2 தடவை தோல்வி வந்துருச்சுன்னா 3ஆவது தடவை பயம் வந்துருது. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் மற்றும் கோட்டு மொழி சத்யா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். அதாவது வித்தியாசமான ஒரு இன்ட்ரோடக்ஷனா இருக்கு. கோட்டு மொழி அப்படின்னா, கோட்டு மொழினா என்ன மேம்? கோட்டு மொழி அப்படிங்கிற முதல்ல அந்த வேர்டு எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப ஒரு ஃபேவரட் என்னென்னா இந்திரா சௌந்தரராஜன் சார். இந்திரா சௌந்தரராஜன் சாருடைய நாவல்கள் தான் முதல்ல நம்மளை நமக்குள்ளே கேள்வி கேட்கணுங்கிற ஒரு விஷயமே எனக்கு அதில் தான் புரிஞ்சுது. அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அவருடைய நாவல்களில் இருந்த ஒரு எந்திரம் பற்றின நாவல்லேருந்து வந்தது தான் இந்த கோட்டு மொழி அப்படிங்கிற வார்த்தை இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுதான் வந்து என்னுடைய அடையாளமாக அதுவே அமைஞ்சிருச்சு. இன்னொன்று, இந்த கோட்டு மொழிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு ஜோதிடத்தில் ஏன் கொண்டு வந்து வச்சிங்கன்னா, ஆன்மீக ரீதியாக அது எந்திரங்கள் அப்படின்னு வேணால் ஓகேவாக இருக்கலாம். பட் ஜோதிடம் எந்திரங்கள் மட்டும் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் தான் எந்திரம். அதிலேயே கொடுக்குற நம்ம எண்ணங்கள் தான் நமக்கு மந்திரம். அப்போ சரியான மந்திரங்களை கொடுத்தா எந்திரம் சரியான வகையில் இயங்கும். தவறான எண்ணங்கள் வந்தது அப்படின்னா எந்திரம் அப்படியே ஆப்போசிட்டாக தவறாகத்தான் எல்லா விஷயங்களையும் பண்ணு. இந்த ஒரு கான்செப்ட்ல தான் கோட்டு மொழி அப்படிங்க. ஏன்னா நிச்சயமா கேட்குறாங்க, கோட்டு மொழி. கோடுன்னா ஒரு கோடு தான் நம்ம நினைப்போம், மொழினா பாஷை. இது என்ன கோடுக்கெல்லாம் ஒரு பாஷை இருக்காங்கிற மாதிரி தான் நிறைய பேருடைய திங்கிங் இருக்கும். அதை அப்படியே மாத்திடுச்சு உங்களுடைய இப்போ நீங்கள் அதற்கான பதில். இப்போ இந்த ஜோதிடத்துறையில் இருக்கீங்க, எத்தனை வருடமா இந்த ஜோதிடத்துறையில் இருக்கு? இப்போ எங்களுது வந்து பாரம்பரியமாகவே ஜோதிட குடும்பம் தான். நான் வந்து 12 வயசுல ஜோதிடம் அப்பா கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ சும்மா மேலோட்டமா அப்படி கற்றுக்கிட்டு வந்தது தான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதில் வந்து ரொம்ப தீவிரமாக உள்ளே போக காரணம். ஏன்னா சின்ன வயசுல வந்து நம்ம குடும்பத்துல என்ன ஒரு பாரம்பரியமான விஷயமோ அதை நம்ம குழந்தைகளுக்கும் கண்டிப்பா அதனுடைய நாலேஜ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருவோம். அப்போ 12 வயசுலேருந்தே அந்த ஜோதிடம்ன்றது உங்க ரத்தத்தோட கலந்து இருக்கு. அப்படியும் கொஞ்சம் சொல்லலாம். ஆனால் இதில் மாறுபட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் ஜோதிடத்தில் ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை ஒரு ரொம்ப பிடிச்சு போயோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் ஆரம்பிப்பாங்க. நான் ஆரம்பித்த காரணம் என்னென்னா குழப்பத்தில் தான் நான் வந்து ஜோதிடம் கற்றுக்க வந்தது. ஏன்னா என்னுடைய குடும்பத்தில் இப்போ என்னோட அப்பா வந்து ஜோதிடம் பற்றி எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்களும் நான் வெளியில் போய் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப முரண்பாடாக இருந்தது. அதாவது சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், செவ்வாய் தோஷம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு என்னோட அப்பா சொல்கிற விளக்கம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் வெளியில் வந்து நீங்கள் பார்க்கும்போது அது வேறொரு விளக்கமாக இருக்குது. அப்போது ஒன்றும் புரியல, என்னடா இது ஒரு மாதிரி இருக்குது, அது ஒரு மாதிரி இருக்குது. அப்போ எது உண்மை எது போய்? எனக்கு ஜோதிடம் உண்மைங்கிறது புரிஞ்சுது. ஆனால் ஏன் இவ்வளோ முரண்பாடு இருக்குது, ஏன் மாற்றி மாற்றி இருக்குது அப்படிங்கும்போது குழப்பம் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இதை தேட ஆரம்பித்தேன். இப்போ ஒவ்வொரு பக்கம் போய் படிக்க என்னன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியம் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து கேபி சிஸ்டம், அதுக்கப்புறம் பஞ்சபக்ஷி, அப்புறம் சந்திரநாடி, பிருகுநாடி, அது ஒரு லைன் அப்படி நியூமராலஜி எல்லாமே போயிட்டே இருந்தது. இப்படி நிறைய கற்றுக்கும் போது தான் ஜோதிடத்தினுடைய உண்மைத்தன்மை, ஜோதிடம் ஏன் மக்களால் வந்து தவறாக பார்க்கப்படுது, அப்போ சரியான தீர்வு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அருமை. ஏன்னா ஜோதிடம்னா வெறும் அந்த கட்டங்களை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை கரெக்டாக எப்படி பார்க்கணுங்கிறது அந்த சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து அனுபவப்பட்டு வந்திருக்கீங்க. இப்போ இந்த ஜோதிடத்தை நீங்கள் ஏதாவது கிளாஸஸ் மூலமாக சொல்லித்தரீங்களா, இல்லை எந்த மாதிரி பண்ணிட்டு வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்குங்க? காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஜோதிடம் நான் உள்ளே வந்ததே வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தில் உள்ள வந்ததான். இப்போ ஒரு ஜோதிட குடும்பத்திலேருந்து வர்றவங்களுக்கு இவ்வளோ குழப்பம் இருக்குது அப்படின்னா, அப்போ நார்மலாக தன்னோட பிரச்சனைக்கு ஒரு வழி தேடி போகிறவங்களுக்கு தப்பாக ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா எவ்வளோ குழப்பம் வரும். நிச்சயமா.
அப்போ நான் இதை தேடினதுல ஒரு விஷயம் என்னன்னாங்க, நீங்க ஜோதிடத்துல பல வகைகள் இருக்கு. ஆரூடம் இருக்கு, பாரம்பரியம் சொல்றாங்க, அதுக்கப்புறம் கேபி சிஸ்டம், கேபி சிஸ்டம், அதுக்கப்புறம் இன்னுமே இப்போ புதுசு புதுசா நிறைய வந்துருச்சு. அப்படின்னா சாராம்சம் ஒண்ணே ஒண்ணுதான். நம்முடைய வாழ்க்கைய திருப்தியா நிறைவா வாழணும். அந்த ஒரே வார்த்தை தான். இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் ஜோதிடத்துல இத்தனை வழிகள் இருக்கு, தியானங்கள் இருக்கு, ஆன்மீகம் இருக்கு, மோட்டிவேஷன் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னா சாராம்சம் ஒண்ணே ஒண்ணுதான் இல்லைங்களா? அப்போ இதுக்குள்ள போகும்போது சரி ஜோதிடம் அங்க என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் புரிஞ்சுக்கல இல்ல உள்ள வர்றதுக்கு தயங்குற விஷயம். நான் 10 பேர்த்திட்ட ஜோதிடம் பார்த்தேன், அவங்க சொன்ன எதுவுமே எனக்கு நடக்கல. ஸோ அதனால ஜோதிடம் போய். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நானே வந்து அவங்க பரிகாரம் பண்ண சொன்னாங்க, நானும் நிறைய பரிகாரங்கள் பண்ணினேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கல. ஸோ ஜோதிடம் போய். நானே ஏற்கனவே பிரச்சனையில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இவங்க கிட்ட ஏதாவது வழி கிடைக்கும் நான் அங்கே போனேன். ஆனால் அவங்க என்னை இன்னும் பயப்படுத்தி அனுப்புகிறாங்க, போனதுக்கு நான் போகாமையே இருந்திருக்கலாம். ஆமாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சாரர் பார்க்குறாங்க. இன்னொரு சாரர் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஜோதிடம் பற்றின சில பேர் சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் வந்து ஓகே எனக்கு புரியுது, ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. அந்த ஜோதிட பாஷையிலே ஒன்று இருக்கும் போல இருக்குது, அதனால எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஜோதிடத்தை கற்றுக்கலான்னு ஆர்வம் இருக்குது, ஆனால் இது வந்து தெய்வ அனுகூலம் இருக்கணும், இது வந்து பாரம்பரியத்தில் வரணும், வாக்குப்பளிதம் இருக்கணும், அதெல்லாம் சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து கணக்குகள், இதில் இருக்கிற கணக்குகள் ரொம்ப கடினமாக இருக்குது, அதனால என்னால் இதை கற்றுக்க முடியல. இதுதானே எல்லாத்துக்கும் இருக்கிற ஒன்று. கண்டிப்பாக. சரி இதெல்லாம் ஒன்று இல்லாமல் இருந்தால் அப்போ ஜோதிடம் ஈஸி இல்லைங்களா? ஸோ முதல்ல ஒரு விளக்கம், ஜோதிடம் கற்றுக்கணுன்னா தெய்வ அனுகூலம்னோ இல்லை அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்களுக்கு மட்டும்தான் வரணும்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ ஒரு மெடிசின் படிக்கிறாங்க, மெடிசின் அது பாரம்பரிய குடும்பத்திலிருந்து தான் வர்றவங்களுக்கு மட்டும்தான் மெடிசின் வருதா? இல்லை இல்லைங்களா, எங்கேயோ ஒரு ஆரம்பம் இருக்கும் இல்லைங்களா? ஜோதிடமும் அதே மாதிரி தாங்க. ஆர்வமும் ஆத்மார்த்தமும் இருந்தால் நிச்சயமாக ஜோதிடம் படிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, கணக்குகளும் ஜோதிட பாஷை தானே கஷ்டம், அந்த வார்த்தையை மாற்றணும்னா ஈஸி இல்லைங்களா? ஸோ இது என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கற்றுட்டு நமக்கு நாமே ஜோதிடம் பார்க்குற முறை தான் நான் உருவாக்குனது. இது நான் உருவாக்குனேன்னு சொல்கிறத விட நான் வந்து பின்பற்றுறேன். நான் வந்து என்னுடைய குருநாதர் கிட்ட இருந்து தான் பின்பற்றேன். இப்போ நான் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து படித்தேன். என்னுடைய முதல் குரு என்னுடைய அப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து நிறைய ஆசிரியர்கள்கிட்ட படித்தேன். சண்முக சுந்தரம் சார், அந்த மாதிரி இன்னும் இவங்க மணி பட்டாச்சாரியா, இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட படித்து வந்தப்போ இன்னும் டெப்த்தாக உள்ளே போகணும். ஏன்னா கட்டத்துக்குள்ளே மட்டும் கிரகங்களை பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்லை, இப்போ நான் எப்படி பார்க்குறேன்? நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? அப்போது இதுக்கு ஏதாவது முதல் விஷயம் அது வேணும். எல்லாத்திட்ட இருக்கிறவொன்னே எனக்கு ஜோதிடம் பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் என்கிட்ட ஜாதக கட்டம் இல்லை. அப்போ கட்டங்கள் இல்லாமல் கூட ஜாதகம் பார்க்க முடியும். எண்கள், இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் கூட கிரகம் தான், இதை வச்சும் பார்க்க முடியும். இப்போ நான் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு கலரில் போட்டிருப்போம் இல்லைங்களா, இந்த கலர் கூட கிரகங்கள் தான். நம்ம இருக்கிற இடம் கிரகங்கள் தான். என் பின்னாடி இருக்கிற அட்மாஸ்பியரும் உங்கள் பின்னாடி இருக்கிறது கூட கிரகங்கள் தான். பார்க்கணுன்னு நினச்சா நிறைய விதங்களில் பார்க்கலாங்க. இது ரொம்ப எப்படி இருக்குன்னா, ஒரு ரொம்ப அருமையாக ரசித்து 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 படிக்கிற ஒரு கலை. இதை நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அழகாக வந்து அந்த உலகம் விரிய ஆரம்பிக்கும். வசப்பட்டால் வசப்படுவது ஜோதிடம். அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, கணக்குகள் கிடையாது ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஜோதிடத்தின் கடினமான வார்த்தைகள் கிடையாது, ரொம்ப ரொம்ப எளிமையான வார்த்தைகள். நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை வைத்து நாம் எப்படி ஜோதிடம் கற்றுக்கிறது, இந்த பல கோணத்தில் என்னை சிந்திக்க வச்சர் என்னுடைய குருநாதர் ஐயா திரு தங்கபாண்டியன் ஐயா தான் என்னுடைய குருநாதர். அவங்க தான் இந்த சிந்திக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் அதை வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இன்னுமே எளிமைப்படுத்தி கொண்டு வந்தது தான் இந்த முறை. இதை நான் மட்டும் கற்றுக்கிறதோட இல்லாமல் இந்த முறை அப்படியே வெளியில் எல்லாத்துக்கும் கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம போய் ஏமாறுவோமா? நிச்சயமா இல்லை, ஏமாற மாட்டோம். குழப்பங்கள் வருமா? குழப்பங்கள் வராது. அதே மாதிரி ஜோதிடம் நம்ம எதுக்கு பார்க்கணும், ஏன் பார்க்கணும், எப்போ பார்க்கணும், இந்த விஷயங்கள் கூட நமக்கு கிளியர் ஆகிடுங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வெளியில் போகணுங்கிற அவசியம் இல்லை, உங்களை நீங்களே திறனாய் செய்து கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சரியான தீர்வை சரியான காலத்தில் உங்களால் சொல்ல முடியும். ஸோ இதனால நான் அது வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு மேலே கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. கற்றுக் கொடுத்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா,
நான் வந்து இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு ஷிஃப்ட் ஒர்க்காக இருக்குது, ஸோ என்னால் வந்து என்னால் வகுப்புகள் கற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நாங்கள் ஜூமுக்கு மாற்றினோம். ஏன்னா லைவ் வர முடியல அப்படிங்கும்போது ஜூமில் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற நேரத்தில் கூட நீங்கள் பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே பென்ட்ரைவ் வடிவில் கொண்டு வந்துட்டோம். இந்த வகுப்புகள் எல்லாமே பென்ட்ரைவ் வடிவில் இருக்குது. வித் நான் என்ன வகுப்பு எடுக்கிறேனோ அதை அப்படியே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மெயிலில் கொடுத்துருங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொரியரில் அனுப்பிச்சிடுவோம். கிடைக்கிற நேரத்தில் அழகாக அவங்களே பழகிக்கலாம். அருமை. இப்போ வந்து உங்களுக்கு ஜோதிடத்தில் ஏன் ஆர்வம் வந்தது, நீங்கள் எந்த வயசுலேருந்து படிக்கிறீங்க, ஜோதிடத்தையும் நீங்கள் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டமாக பார்க்குறீங்க. எல்லாரும் வந்து அதுக்குள்ளே நிறைய குழப்பம் பண்ணுறது, புரியாமல் இருக்கிறதுங்கிறத தாண்டி மக்களோட மனசில் என்ன சிந்தனை போகுதோ அதை அப்படியே வந்து ஒரு வார்த்தைகளாக சொன்ன மாதிரி இருந்தது உங்களுடைய அனுபவம். இப்போ முதல்ல இந்த ஜோதிட கட்டத்தில் 12 ராசி இருக்குது, 27 நட்சத்திரங்கள் இருக்குது, அதே மாதிரி நவகிரகங்கள் இருக்குது. இதை வச்சு தான் ஜோதிடம்ங்கிறது தெரியும். இதெல்லாம் தாண்டி மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை வந்து நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊர்ல அதாவது தமிழ்நாட்டில் இதை வந்து ஒரு பிரபலமா நம்ம வந்து பார்க்க மாட்டோம். கேரளால தான் நம்ம வந்து மாந்தியை தான் முக்கியமா வச்சு அதற்கான பலன்கள் சொல்லுவோம். முதல்ல அந்த மாந்தினா என்ன, அது வந்து அந்த ஜாதகத்துல ஒருவருக்கு எங்கெங்க இருந்தா என்ன மாதிரி விஷயங்கள் அது வந்து கொடுக்கும். சார், மாந்தி அப்படிங்கிறது முதல்ல எல்லாமே இப்போ ரொம்ப அதிகமாக பார்க்குறாங்க. உண்மையில முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதக கட்டங்கள்ல மாந்தி ஒரு கிரகத்தை நம்ம பெரியவங்க வந்து குறிப்பிடவே இல்லை. அப்போ அவங்களுக்கு அது தெரியலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து சிவப்பு கலரில் தான் இருக்குது, அதனுடைய காரவத்துவிலன்னு ஒவ்வொரு கிரகத்தை கால்குலேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு மாந்தியை கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ மாந்தி அப்படிங்கிறது சனியினுடைய துணைக்கோள் தான், டைட்டன்கிறது தான் நம்ம மாந்தி அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த மாந்தி ஏன் அப்போ கணக்கெடுக்கல அப்படின்னா, உண்மையை சொல்லப்போனால் அப்போ அது தேவைப்படல. ஏன்னா அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நம்ம கூட்டு குடும்பத்தில், ரெண்டாவது நம்முடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது அதிகபட்சம் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அல்லது 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள தான் நம்ம வேலைக்கு போறதுல இருந்து எல்லா விஷயங்களும் இருந்தது. மூணாவது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மி. நாலாவது நமக்குள் பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி, கூட்டு குடும்பமா இருக்கும்போது ஒரு பெரியப்பா, ஒரு மாமா, ஒரு அத்தையும் ஒரு சித்தியும் வந்து நம்மளை சமாதானப்படுத்தி நமக்கு தைரியம் கொடுத்து நம்மளை அந்த தேவையில்லாத முடிவுகள் எடுக்கிறதுலேருந்து நம்மளை வந்து பாதுகாப்பு வச்சுருந்தாங்க. ஸோ இவ்வளோ வட்டத்துக்குள்ளே நம்ம இருந்ததுனால மாந்தி ஒரு கிரகத்தினுடைய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. ஏன்னா மாந்தி அப்படின்னா என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்மரணங்கள், கூட்டு மரணங்கள், அழுகி போன விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை தான் அதிகமாக சொல்லக்கூடியது மாந்தி. அப்படின்னா பொதுவாக இது மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியும். பட் மாந்திக்கிட்ட நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, அது வந்து பார்க்கல. சரி, இப்போ ஏன் அதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறாங்க அப்படின்னா, முதல் விஷயம் தனி குடித்தனம். இப்போ இந்த தனி குடித்தனம் வரும்போது ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குழந்தைகள் தான். அப்போ நமக்கு வரக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் இல்லை அகம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம ரொம்பவே மனசு வந்து குழம்பிக்கிறோம், தடுமாறுறோம், சலனப்படுறோம். 2 தடவை தோல்வி வந்துருச்சுன்னா 3ஆவது தடவை பயம் வந்துடுது. அப்போ நம்மளை தட்டி கொடுக்கவும் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் இங்கே யாருமே கிடையாது. அதே போல பெரியவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு இடைவெளிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எப்படி இருக்குன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நம்ம சப்ஜெக்ட், அதாவது இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் கற்றுக் கொடுத்த விஷயம் என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் எல்லாமே பண்ண முடியும். உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது, ஒரு மொபைல் கூட ஆப்ரேட் பண்ண தெரியாது, நீங்கள் எப்படி என் லைஃப்க்கு வந்து ஒரு சரியான தீர்வை சொல்ல முடியும்? ஆக்சுவலாக உண்மையாக நம்ம அப்படி தானே நினைக்கிறோம். ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற ஒன்று நம்ம கிட்ட இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ். அதை நம்ம பார்க்குறது இல்லைங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாகிடுச்சோம். இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பைக்கு, கார் அப்படின்னு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். மூணாவது, சரி அதையாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூல்ஸாக படியாவது ஓட்டுறோமா அப்படின்னா இல்லை. நம்ம வண்டி ஓட்டுறது எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சு தான் ஓட்டுறாங்கும்போது விபத்துக்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கிறதாயிருச்சு. அப்போ ஏற்பட்ட விபத்துக்களினுடைய சர்வேக்கும் இப்போ நடக்கிற விபத்துக்களுடைய சர்வே அப்படின்னு பார்க்கும்போது பல மடங்கு உங்களுக்கு விபத்துகள் அதிகமாகிடுச்சு. மூணாவது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தற்கொலை பண்ணுறாங்க. எனக்கு ஒரு விளையாடுறதுக்கு மொபைல் ஃபோன் என் அம்மா கொடுக்கல, ஓகே ரைட், அடுத்து வாட் நெக்ஸ்ட், செத்துப்போம். கண்டிப்பா. அப்போது சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து மனோபலத்தோட ஆத்ம பலத்தோடு இப்போ இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாந்தியினுடைய காரகத்துவமாக இவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாமே இப்போ நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பரவலாக அதிகமாக பார்க்கும்போது மாந்தியையும் கணக்கு எடுக்க வேண்டிய சூழல் இப்போ இருக்குது. அப்டேட் வெர்ஷன் தான். அதனால தான் இப்போ மாந்தியை வந்து நம்ம அதிகமாக கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மாந்தியை பற்றின புரிதல் இப்போ தேவையா தேவையில்லையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. ஆனால் அது சரியான கோணத்தில் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா
லைஃப் ரொம்ப ஈஸியாக கொண்டு போகலாம். நிச்சயமா. அது மாந்தி அப்படிங்கிற அந்த ஒரு கிரகத்தை வந்து எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க, ஆனால் உங்கள் கண்ணோட்டத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதற்கும் வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்குது. இன்னைக்கு அதையும் சேர்த்து வச்சு பலன் சொல்லும் பொழுது அதற்கான பலன்களே மாறுபட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். மாந்தி வந்து எந்தெந்த இடங்கள்ல இருக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்? முதல்ல வந்து இது பாவக ரீதியா அப்படின்னு சொல்லிடுறேன். பாவகம் அப்படிங்கிறதுனா நம்முடைய விதி. இதுல முதல்ல இருக்கிறது லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னம் அப்படிங்கிறது என்னன்னா அதுதான் நம்முடைய ஆத்மா அப்படின்னு சொல்றோம். இந்த ஜென்மாவில் நாம என்னென்ன விஷயங்களை அனுபவிப்போம், எதெல்லாம் நமக்கு நடக்கும், சாதகமாக பாதகமாக, இப்படி எல்லா விஷயங்களும் இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றதுதான் விதிங்க. அந்த விதியை லக்னத்தை தான் அடிப்படையா வச்சு நம்ம கணக்கு போடுவோம். லக்னம் அப்படிங்கிறது அப்ப யாருன்னா நம்ம தான். அப்போ நம்ம பலமாக இருந்தால், அதாவது நாம் திடமாக தெளிவாக இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ இதை சொல்லக்கூடியது லக்னம். அப்படி இந்த லக்னத்தில் மாந்தி இருந்தது அப்படின்னா இதுக்கு பொதுவாக சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குழந்தை கஷ்ட பிரசவத்தில் பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது பிறக்கும் போதே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக எடுக்கிறது, டேட்டுக்கு முன்னாடியே பிறந்துடுறது, டேட் முடிஞ்சு பிறக்காமல் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு இக்கு வச்சுட்டு தான் அந்த பேபி வந்து பிறக்கும் அப்படிங்கிறோன்னு. ரெண்டாவது வந்து கண்டம் தப்பிக்கின்ற சூழல், சின்ன வயசில் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். இதுதான் இவங்க ஜென்ரலாக சொல்கிற ஒரு நிறையா இருக்குது. பட் நான் குட்டி குட்டியாக சொல்கிறேன், இவ்வளோ தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் உண்மையிலேயே அதோடைய பாசிட்டிவ் ஒன்று இருக்குது. என்னன்னா மாந்தி அப்படின்னா அமானுஷ்யம்னு அர்த்தம். அதாவது ஒரு இடத்தினுடைய நேர்மறை அதிர்வுகளையும் எதிர்மறையான அதிர்வுகளையும் உள் ஈர்க்கக்கூடிய திறன் இந்த ஆத்மாவுக்கு இயல்பாகவே அதிகமாக இருக்கும். அப்போ லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க அப்படிங்கிறப்போ அவங்க தன்னுடைய நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்திக்கணும். இல்லை இது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா ஆறாவை பலப்படுத்திக்கணும். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா தன்னம்பிக்கையை பலப்படுத்திக்கணும். அதாவது சயின்ஸாக பேசினோம்னா சயின்டிஃபிக்காக ஒரு வார்த்தையை வச்சுக்க வேண்டியதான், ஸ்பிரிச்சுவலாக பேசினா ஸ்பிரிச்சுவலாக ஒரு வார்த்தையை வச்சுக்க வேண்டியதான். ஆனால் விஷயம் ஒன்று தான். அப்போ லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணாங்கன்னா ரிசல்ட் சக்ஸஸ். அப்போ இவங்க என்ன பண்ணணும், பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணணும்னா மனம் திடமாக தெளிவாக இருக்கணும் இல்லைங்களா, இதுதான் இவங்க ஃபாலோ பண்ணணும். அப்போ ஆத்ம பலத்தை இவங்க ஏதாவது ஒரு வகையில் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி தியானம் எல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அழகாகவே வசப்படும். அது பண்ணால் நல்லது. இப்போ 2இல் மாந்தி இருந்தது அப்படின்னா 2ஆம் வீடு அப்படிங்கிறது நம்முடைய இளமை காலம், நம்ம ஸ்கூல் டேஸ் லைஃப் இருக்கு இல்லைங்களா, இதையெல்லாம் சொல்கிறது. அப்புறம் நம்ம எப்படி பேசுவோம், ஏன்னா பேசுறதுங்கிறது உண்மையிலே ஒரு அழகான கலைங்க. அதாவது பேச்சுக்கலைன்னு சொல்லுவோம். நம்ம நல்லவங்களா இருக்கலாம், இல்லை நம்ம வந்து ஒரு எப்படிப்பட்ட குண இயல்புங்கன்னா மக்கள் நம்மளை எப்படி புரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷன், ஆனால் சிடு 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 சிடுன்னே இருந்தாருன்னா நீங்கள் அவர்கிட்ட நெருங்கலான்னு நினைப்பீங்களா வேண்டான்னு நினைப்போம். அப்பா அவரா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒருத்தர் வந்து ரொம்ப மென்மையாக ரொம்ப அமைதியாக பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவங்கள பிடிக்கும். அப்போது பேசுகின்ற விதமும் நாம் நல்லவரா கெட்டவரா, இவரோட நம்ம நெருங்கிய ஒரு நட்பு வட்டத்தில் இருக்கலாமா வேண்டாமான்னு தீர்மானிக்கணுங்களா, அந்த பேச்சை சொல்லக்கூடியது 2ஆம் பாவம் தான். அதே மாதிரி நம்முடைய பழக்க வழக்கம், உன் நண்பனை காட்டு நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல நண்பன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதே ஒரு கெட்ட நண்பன் நம்ம வாழ்க்கையில் பிடிச்ச வேணாம், அவர் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ ஜென்யூனாக இருந்தாலும் அவருடைய எதிர்மறைத்தன்மை நம்மளை நிச்சயமாக பாதிக்கும். அப்போ அந்த பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னு சொல்கிறதும் அந்த 2ஆம் பாவம் தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான 2. ஒன்று, இந்த உலகத்தில் நம்மளுடைய ஆயுள் காலத்தில் அதிகமான காலம் நம்ம ஓடுறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக. சரி, அந்த பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம், நம்மளே இண்டிவிஜுவலாக இருக்க போகிறோன்னா குடும்பம் வேணும். இந்த பண வருமானமும் இந்த குடும்பம் 2மே அந்த 2ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல மாந்தி இருந்தா ஜோதிட ரீதியான பலன் அப்படிங்கிறது, இவங்க யாரையாவது ஒருத்தங்களுக்கு நல்ல வார்த்தை சொன்னால், அந்த சொல்லுவாங்க இல்லை இவன் வாயில ஏண்டா உழுகிறீங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து நல்ல வார்த்தை சொன்னாங்க அப்படின்னாலும் பழிச்சிடும். இல்லை ரொம்ப மனசு வெக்ஸ் ஆகி ஏதாவது ஒரு வார்த்தை விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பழிச்சிடும். அப்படிங்கிறது தான் 2ல் மாந்திக்கு ஜோதிட ரீதியான பலன். 2ஆவது வந்து பார்த்திங்கன்னா பல் சொத்தை இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு மட்டும் கண்களில் வந்து பார்த்திங்கன்னா கண் சார்ந்த ஒரு தொந்தரவுகள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று மாந்தி இருந்தால் இருக்கும்.
ஓகே, ரைட். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள். இவங்க கிட்ட வந்து ஒரு நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறத விட சில தீய நண்பர்கள், இல்லை இவங்களுக்கே சில கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது, விட முடியாத சில பழக்கங்கள் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது இவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜோதிட ரீதியாக சொல்லுகின்ற பலன்களில் ஒரு குறிப்பிட்ட வகை. சரி, இப்போது இதோட பாசிட்டிவ் அப்போ என்ன இருக்குது அப்படின்னா, எப்படி இவங்க கெட்டதாக ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அது பழிக்கும்னு இருக்குங்களா, அதே மாதிரி இவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே நல்ல வார்த்தைகளாக, மற்றவங்களை தட்டி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தது அப்படிங்கிறப்போ அதுவும் அந்த இடத்துல பழிக்கும். அப்படிங்கிறத தாண்டி இவங்களுக்கே அது உள்ளுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேர்மறை தன்மையாக இருக்கிற இவங்களுடைய பேச்சுக்கள், அப்போ நாம் எதை செய்கிறோமோ எதை பேசுகிறோமோ அது இருமடங்காக திரும்ப வந்து செய்துவிட்டே போகும். அப்படிங்கிறப்போ இவங்களுடைய நல்ல வார்த்தைகள் இவங்களுக்கு முதல்ல குடும்ப வாழ்க்கையில் நல்லா இருக்கும். எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் இருந்தாலும் சரிங்க, இவங்க அந்த வாழ்க்கையில் நிறைவாக இருப்பாங்க. ரெண்டாவது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. ஒரு சீரான வருமான முன்னேற்றம் அப்படிங்கிறத இவங்களால பார்க்க முடியும்.